بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده الصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. அளவற்ற அருளாளன் நேரற்ற அன்புடையின் வாகிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் இனிய திருநாமத்தால் ஆரம்பம் செய்கின்றேன். கணிதற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமா பெருமக்களே, மார்க்க அறிஞர்களே, சிறப்பு வாய்ந்த அபுநாய கதீம் ஜமியத்தே முராபாத்தினுடைய பழைய உலமாக்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு ஜோடு முராபாத்தில் வருடத்தில் ஒரு நாள் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. அதனுடைய நினைவூட்டுதலாக இந்த பகுதியையும் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம மீனம்பூரிலே அப்பம்பட்டிலே குறிப்பாக இதை நிகழ்த்தப்பட வேண்டும், செயல்படுத்த வேண்டும். ஏனென்றால் உமரிகள் பல இடங்களில் இருந்தாலும் இந்த அபுநாய கதீம் செயல்படுத்துவது மிக குறைவாகத்தான் இருக்கிறது. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் இந்த பகுதியில் நமது உமரிகள் மூலயமாக இந்த சிறப்பு வாய்ந்த ஒரு அமர்வு ஏற்படுத்துவதின் நோக்கம், ஜாமியா தாருஸ்ஸலாம் அம்ராபாத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. அங்கு எந்த பொறுப்பிலிருந்து நினைவூட்டப்படுகிறதோ அந்த செயல்பாடுகளை இந்த பகுதிகளிலும் இது போன்ற அபுநாய கதீமி நிறுவப்பட்டு இதன் மூலயமாக நாம் தாவாவுடைய வேலையை சரியான முறையில் செய்ய வேண்டும் என்ற ஒரு தூண்டுதலுக்காக வேண்டி அற்புதமான முறையில் இதை ஏற்பாடு செய்து ஏற்கனவே முன்பு ஒரு முறை நடைபெற்றது. அதனுடைய தொடர்ச்சியாக இப்போது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். இதை நாம் தொடர்ந்து செயல்படுத்துவதனால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய மார்க்க பணியை செய்வதற்கு மிக ஆர்வமூட்டக்கூடியதாக இருக்கு. இன்றைய கால சூழ்நிலையில் அழைப்பு பணி சமுதாயத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லுவது ஜும்மாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஜும்மால மட்டும் நடக்கும். இப்போ ஜும்மால மக்கள் அந்த குத்பா கேட்பதற்கு மிக குறைவான மக்கள் தான் வருகிறார். எனவே ஒவ்வொரு சகோதர உலமா மார்க்க அறிஞர்கள் தாவாவுடைய பணியை நாம முன் சென்று இன்றைக்கு கண்டிப்பாக எடுத்து சொல்ல வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நாம போய் இறை மார்க்கத்தை சொல்லவில்லை என்றால் இந்த சமூகத்தில் உள்ள ஆண்களும் சரி பெண்களும் சரி தவறான பாதைக்கு போய்கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாடுகளை நாம் பார்க்கிறோம். எனவேதான் இதன் மூலமாக எப்படி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனின் மூலமாக இந்த அழைப்பு பணியினுடைய உயர்வு என்ன, உலகத்திலேயே وَمَنْ أَحْسَنُ قَوْلًا مِمَّنْ دَعَا إِلَى اللَّهِ وَعَمِلَ صَالِحًا وَقَالَ إِنَّنِي مِنَ الْمُسْلِمِينَ. அல்லாஹ்வின் பக்கம் அழைப்பது நான் ஒரு முஸ்லிம் என்று கூறிவிட்டு அழைக்கிற அழைப்புடைய வார்த்தைக்கு அல்லாஹ் அவ்வளவு ஒரு உயர்த்தும். இதை விட ஒரு சிறந்த வார்த்தை இந்த துன்யாவிலே கிடையாது. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பாக ஆலிம்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் கண்டிப்பாக இதை நாமவே முன் வந்து சமுதாயத்தில் மக்களை அழைத்து வீடு வீடாக தெருக்களாக நம்முடைய அழைப்பு பணிகளை செய்ய வேண்டும். நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அப்படிதான் நெல்லைக்குப்பத்தில் நம்ம கிட்டத்தட்ட 23 வருஷமா ஒரே பள்ளியில தான் நம்ம படிட்டு இமாமா இருக்கிறோம். அங்க நம்ம அப்படிதான் மாணவிகளை மதர்சாவும் நடத்துறோம். கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக முடிந்து 12வது ஆண்டு இப்போ துவங்க இருக்கிறது. கிட்டத்தட்ட 200 மாணவிகள் ஒவ்வொரு ஆண்டு கோர்ஸ் முடிச்சுட்டு 200 ஆலிமாக்கள் வெளியாகிருக்கிறாங்க. அவங்க மூலியமாகவும் ஒவ்வொரு வீடுகளிலே நம்ம வாரத்தில் ஒரு நாள் அழைப்பு பணிகளை செய்து சமுதாயத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்போ ஆலிம்களாகிய நம்மளால் இயன்ற அளவுக்கு பள்ளியோடு மட்டும் நிறுத்தி விடாமல் வெளியில் ஒரு தெருவுகளில் ஒரு வீடுகளில் வாரத்தில் ஒரு நாள் அந்த அழைப்பு பணி கண்டிப்பாக நம்ம செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஏன்னா இந்த உலகத்திலேயே மிக உயர்வான ஒரு பணி இந்த பணி. இதுக்கு தான் இன்னைக்கு கூட அவங்க இறைவசன் துவக்கும்போது சொன்னாங்க. அது இதெல்லாம் எதனால வருது? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு லா தஹஸன் வ அப்ஷிர் பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். எவர் ஒருவர் ஈமான் கொண்ட பிறகு தன்னை படைத்தவன் அவன்தான், உணவளிப்பவன் அவன்தான், இந்த துன்யாவில் நடமாட்டம் விட்டிருக்கிறவன் அவன்தான், நம்ம சாப்பிடக்கூடிய ரிஸ்க அதை சுவசிக்கக்கூடிய உணரக்கூடிய தத்துவத்தை கொடுத்தவன் அவன்தான் என்று ரப்பை என்று சொல்லிவிட்ட பிறகு அதுவல்ல ஈமான். சும்மஸ்தகாமு
பிறகு அதன் மீது எவர்கள் உறுதியாக நிற்கிறார்கள், தான் கற்ற கல்வி, நாம் அறிந்த அந்த விஷயத்தை சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்ற அந்த உறுதி மனப்பக்குவம் யாரிடத்தில் ஏற்படுகிறது, அது ஏற்பட வேண்டும். அது ஏற்பட்ட என்ன பலன் என்பது அல்லாஹ் எப்படி சொல்லிக் கொடுக்கிறான். அல்லாஹ் தகாஃபுலா தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, யார் வர்றா, எதற்காக அனுப்புறான் அல்லாஹ்? நீ ரப்புல் அல்லாஹ் சொல்லிட்டு சும்மா நம்ம இருப்பதனால் முழுமை அடைய முடியாது, வெற்றி அடையவே முடியாது. சும்மஸ்தகாமு, அப்ப எப்போ வரும்? நாம் உடைய அழைப்புப்படி நம்முடைய சமுதாயத்தில் கொண்டு சேர்க்க வேண்டியது உறுதியாக இருந்து அதை எடுத்து சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா அவனிடத்தில் இருக்கிற மாணவர்களை அனுப்பி வைக்கின்றான். போய் அவர்களுக்கு உற்சாகத்தையும் ஆர்வத்தை கொடுங்க, சொல்லுங்க, அல்லாஹ் தகாஃபு வலா தஹ்சன், நடந்து போனதை பத்தி பயப்படாதீங்க, இனி வரக்கூடிய காலங்களை பத்தி பயப்படாதீங்க. சமூகத்தில் உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனைகளை நீங்க சந்தித்து தான் ஆற வேண்டும். பயம் ஏற்படதான் செய்யும், கவலைகள் வரதான் செய்யும். அதனால இந்த கவலைகள், பயங்கள் இதையெல்லாம் போக்குவதற்கு உங்கள் உள்ளத்தில் இறையச்சத்தையும் பயத்து திகிரத்தையும் கொடுப்பதற்காக அல்லாஹ் தஆலா வானவர் அனுப்புறான. எப்போ? இஸ்திகாமத் வரும்பொழுதுதான். இது தாவாவுடைய வேலையை நம்ம செய்யும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா அவ்வளவு ஒரு ஆழமான விஷயத்தை அங்க சொல்லி கொடுக்குறான். அப்ப அதுக்கு கிடைக்கக்கூடிய நோக்கம் என்ன, நம்முடைய வாழ்க்கையுடைய நோக்கத்தையே சொல்லலாம். அவங்கள்ட்ட நீங்க சொல்லிடுங்க, வஅப்ஷிர் பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதுன், என்ன உங்களுக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சொர்க்கம் அவர்களுக்கு உண்டு. எதற்காக வாழ்றோம்? நாளை மறுமையில் எப்படி சொர்க்கத்துக்குள் நுழைந்து விட வேண்டும் என்ற ஒரு உணர்வோடு தான் நம்ம வந்து கொண்டு வரோம். அதுதான் நம்முடைய அடிப்படையான விஷயம். அப்ப அந்த நிலை நம்மள்கிட்ட வரணும்னா இஸ்திகாமத். அதனால தான் நீங்க அதுல உறுதியாயிருங்க. எதை ஈமான் கொண்டோமோ அந்த ஈமானுடைய முழு வஸ்துவை என்பது ஈமான் கொண்ட பிறகு அது இஸ்திகாமத். அதனால தான் நபி தொடர் இந்த ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கக்கூடிய கேள்வியே பயங்கரமான கேள்வி. சுஃபியான் இப்னு அப்துல்லா ஸகஃபி ரலியல்லாஹு தஆலா கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் குல்லி ஃபில் இஸ்லாமிய கௌலன் லா அஸ்அல் அன்ஹு அஹத பஅதக அவ் கைரக். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க ஒரு விஷயத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி சொல்லுங்க. ஒரே இஸ்லாத்தினுடைய முழு கான்செப்ட் ஒரே வார்த்தையில கேட்கிறாங்க. இஸ்லாத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், இதுக்கு பிறகு யார்கிட்டையும் கேட்கக்கூடாது. உங்கள்ட்ட கேட்டனா அதுக்கு பிறகு அதில் நான் நிலைத்திருக்கப்பட வேண்டும், முழு இஸ்லாத்தையும் நீங்க சொல்லுங்கிற அளவுக்கு அவங்க சஹாபாக்கள் கேட்கக்கூடிய அந்த வார்த்தையே சரிங்க நம்முடைய உள்ளத்தை அவ்வளவு ஆழத்தை கொண்டு வந்து ஒரு ஒட்டுமொத்த இஸ்லாத்தையை பத்தியும் கேட்கிறாங்க ஒரு வினாடியில. ஆனா அல்லாஹ்வுடைய தூதரும் அவர்கள் கேட்ட அதே பாணியில ரத்தின சுருக்கமாக முழு இஸ்லாத்தையும் இரண்டே வார்த்தையில் சொல்லி முடித்தார்கள். குல் ஆமன்து பில்லாஹ் சும்மஸ்தகீம். எவ்வளவு வலுவான வார்த்தை. நீங்க ஈமான் கொள்ளுங்க, ஈமான் கொள்ள சும்மஸ்தகீம். இதுதான் இஸ்லாம். ஈமானோடு இருப்பதில்லை, இஸ்திகாமத் இருந்தால் தான் தாவா பண்ண முடியும், இஸ்திகாமத் இருந்தால் தான் தொழுகையை ஃபாலோ பண்ண முடியும், இஸ்திகாமத் இருந்தால் தான் பிறகு அண்டை விட்டாரோட நம்ம அழகிய முறையில் நடந்து கொள்ள முடியும், இஸ்திகாமத் இருந்தால் பெற்றோர்களோட பணிவிடை செய்ய முடியும், இஸ்திகாமத் இருந்தால் தான் பிறகு ஏழை எளிய மக்களோட சந்திக்க முடியும், நம்முடைய முந்தைய மூத்தவர்களுக்கு மரியாதை கொடுக்க முடியும். இஸ்திகாமத்தினால் எதுவுமே நம்ம செய்ய முடியும். அதான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய முழு தோற்றத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டே வார்த்தையில் கூறி அவர்களுடைய ஈமானிய வலுவூட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே. அப்ப இந்த ஜமியத் அப்னாய கதீம் என்ற ஒரு அழகான ஒரு அமைப்பு, ஒரு செயல்பாடு ஜாமியா தாருஸ்ஸலாமிலிருந்து நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுனா கண்டிப்பாக இது ஒரு மிகப்பெரிய அளவில் கொண்டு போக முடியும் நம்மளால். ஆனா அதை வைத்து நம்ம தாவா அழகா சொல்லலாம். இது ஏற்படுது. அது மட்டுமல்ல, ஜாமியா தாருஸ்ஸலாமையும் நாம் இந்த மாவட்டங்கள்ல இந்த மாநிலங்கள்ல கொண்டு போய் சேர்க்க முடியும். இது மாதிரி ஒரு செயல்பாடு வேற எந்த ஜாமியாவிலையும் கிடையாது. ஜாமியா நிறைய இருக்குது. நம்ம தமிழகத்தில் எவ்வளவு மதரசாக்கள் இருக்கின்றன. இப்படி ஒரு நிலைப்பாட்டோடு தேர்வு செய்யப்பட்டு பிற பட்டம் வாங்கி சென்ற பிறகும் கூட ஓதிவிட்டு சென்று விட்டாலும் கூட அவருடைய தொடர்பு, தீனுடைய தொடர்பு துண்டாக்கப்பட்டு விடக்கூடாது. அது ஒரு இணைப்பு ஏற்படுத்தப்பட்டு அந்த அழைப்பு பணியான சகோதரத்துவத்தை நிலைப்பாட்டப்பட வேண்டும் என்பதுதான். எப்படி மதீனாவில் முஹாஜிர் மக்காவிலே அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய ஒரு பாச இணைப்பை ஏற்படுத்தி சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி நமக்கு கொடுத்திருக்கிறாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் மதீனா வாசியிலும் மக்கா வாசியிலும் யாரும் சொந்த பந்தம் கிடையாது. எல்லாம் அவர்கள் இது இஸ்லாம தான், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை வைத்துதான் சகோதரத்துவத்தை கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூன இபாதல் லி இபாதல், நீங்க அல்லாஹ்வுடைய அடியாராக சகோதரர்களாக இருக்கிறாங்க. அப்ப எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஒரு சிறந்த ஒரு வாய்ப்பு இந்த அப்னாய கதீம் என்பதை நாம் இன்னும் வலுப்படுத்த வேண்டும். இந்த இதே ஊர்ல போய் மக்கள்கிட்ட நல்லா எடுத்து சொல்லணும். இன்னும் நம்ம இதை வைத்து இன்னும் அடைப்பு பணிகளை அழகான முறையில் செய்யணும். ஏன்னா மக்களிடத்துல தாவா பணி ஒவ்வொரு ஊர், இப்ப நம்ம இந்த ஊர்ல இருக்கிறோம்னா கண்டிப்பா இந்த ஊர் முழுக்க போய் சொல்லணும்.
வீடுகளில் நீங்கள் தாவாவுடைய பணி பண்ணுங்க. அதில் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது. இப்போ எங்களால் நாங்கள் தாவாவுடைய பணி சொல்றதுக்கு ஆள் இல்லை. ஒவ்வொரு நாளும் கூப்பிடுறாங்க, ஒரு நேரத்தில் கூப்பிடுறாங்க, இங்கே வாங்க, இங்கே வந்து பயம், இந்த தெருவில் போடுங்க, அந்த வீட்டில் போடுங்க, அந்த வீட்டில் போடுங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச செய்கிறோம். பிறகு எங்கள் ஆலிமாக்கள் நாங்கள் எங்களால் அளவுக்கு லோக்கல்லே நாங்கள் அழைப்பு பணிகளை செய்கிறோம். காரணம் இது மக்கள் மத்தியில் தாவாவுடைய பணி ரொம்ப அவசியம். இதுதான் வாழ்க்கையினுடைய மிக பெரிய ஒரு வெற்றி தளத்தை செய்யுது. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 23 ஆண்டு காலங்கள் முடுக்கிவிட்டு சென்று விட்ட மிகப்பெரிய ஒரு உயர்வும் அந்தஸ்து அதில் நமக்கு இருக்கிறது. அதுதான் அவர்களை உயர்த்தி நிறுத்தியது. அவர்கள் கொடுத்த ஒரு அமானிதம், வந்தவர்கள் வராதவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்ற பொறுப்பை அல்லாஹ்விடத்து அன்றைக்கே கொடுத்துட்டு போயிட்டாங்க. நம்ம அதுக்கு பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அமானிதமாக அடைந்திருக்கிறோம். அந்த கடமை எடுத்து சொல்வது நம்ம மீது பொறுப்பை அல்லாஹ்வுடைய தூதர் வழங்கியிருக்கிறார். இது இந்த பொறுப்பு என்பது இறைவனால் கொடுக்கப்பட்டது ஒன்று, இறைதி தூதரால் வழிகாட்டப்பட்ட ஒன்று என்பதை உணர்ந்து இன்ஷா அல்லாஹ் இதன் மூலமாக அழைப்பு பணிகளை நாம் அதிகம் செய்யக்கூடிய நல்ல ஒரு பணியை, ஒரு வாய்ப்பை இந்த ஊர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்ச்சியாக நல்ல விழிப்புணர்வோடு செயல்படுத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கு தந்தால் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.